மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ரூபாய் 999 ரூபாய்க்கு சிறப்பு மளிகை தொகுப்பு அறிமுகம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு அண்ணா நகர் அமுதா மக்கள் அங்காடியில் ரூபாய் 999 ரூபாய்க்கு சிறப்பு மளிகை தொகுப்பை அமைச்சர் சக்கரபாணி அறிமுகம் செய்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு விற்பனை அண்ணா நகர் மற்றும் கோபாலபுரம் அங்காடியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்காக துவங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இயக்குநர் தா மோகன், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவன தலைவர் ஆர் ரங்கநாதன், பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், பெருமாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சிற்றரசு, 102வது மன்ற உறுப்பினர் ராணி ரவிச்சந்திரன் மற்றும் அரசு அலுவலர்கள் திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் மூலமாக அமுதம் அங்காடி ஏற்கனவே கோபாலபுரத்திலே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக இங்கே அண்ணா நகரிலே அமுதம் அங்காடி புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று தமிழகத்திலே இதே மாதிரி 100 அமுதம் அங்காடி ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்தோம். பொதுமக்களுக்கு நல்ல முறையிலே தரம், சரியான விலை, உங்களின் தேர்வு என்ற அடிப்படையிலே இந்த அமுதம் அங்காடியிலே கடந்த தீபாவளிக்கும் சரி, இப்பொழுது கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுமார் 23 பொருட்கள் 1392 ரூபாய் விலை. ஆனால் அதை 999 ரூபாய்க்கு 20 பொருட்களை கொடுக்கிறோம். 3 பொருட்கள் இலவசம். அந்த அடிப்படையிலே இந்த பொருட்கள் இன்று துவக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை தஞ்சை தரணிலே விவசாயிகளுடைய நலன் கருதி தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தை தொடங்கி வைத்தார்கள். அது நெல் கொள்முதல், முதலிய நெல் கொள்முதல் அங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து விவசாயிகளுக்கு நல்ல முறையிலே கட்டுப்படியான விலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தொடங்கி வைக்கப்பட்டது. தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 2007ஆம் ஆண்டு சிறப்பு பொது விநியோக திட்டம், அதாவது உளுந்து பருப்பு, அதே மாதிரி தோரம்பருப்பு, பாமாயில், சர்க்கரை, ஆட்டா மாவு போன்ற மளிகை பொருட்களை 2007ஆம் ஆண்டு சிறப்பு பொது விநியோக திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பின்பாக அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் அரசு அதை எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் அதை கைவிடாமல் பொதுமக்களுக்கு வெளி மார்க்கெட்டிலே உயர்ந்த விலைக்கு என்ன விலை இருக்கிறதோ அதை வாங்கி குறைந்த விலையிலே இன்னைக்கு தோரம் பருப்பு, பாமாய் போன்ற சர்க்கரை போன்ற பொருட்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். குறிப்பாக இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் தோரம் பருப்பு அதிகமாக விற்றாலும் தமிழகத்தில் இருக்கின்ற 2,25,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மானிய விலையில தோரம் பருப்பு கிலோ 30 ரூபாயை பொதுமக்களுக்கு 30 ரூபாய் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு தோரம் பருப்பு வழங்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி பாமாயில் கிலோ 1 லிட்டர் 25 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு பெற்றுக்கொண்டு அதையும் இன்னைக்கு மானிய விலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். சர்க்கரையும் அதே போல வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கோதுமையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த கோதுமையினுடைய அளவு 25,000 மெட்ரிக் டன் நமது தமிழகத்துக்கு மாதந்தோறும் தேவை. ஆனால் 8,000 டன்னாக குறைத்து விட்டார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக சமீபத்தில் நானும் எங்கள் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களும் எங்களது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு அண்ணாதுரை இந்திய ஆட்சி பணித்துறை அவர்கள், தமிழ்நாடு சிவில் சப்ளை கமிஷனர் மரியாதைக்குரிய திரு மோகன் இந்திய ஆட்சி பணித்துறை, நாங்கள் 4 பேரும் சென்று டெல்லியிலே அந்த துறையினுடைய அமைச்சரை பார்த்து எங்களுக்கு கோதுமையுடைய மாதந்தோறும் 25,000 மெட்ரிக் டன் தேவை, அதை அந்த 8,000 டன் தான் வழங்குகிறீர்கள், அதை உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னோம். உடனடியாக அதை 14,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக 8,000 டன் வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம்.
குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றிருந்து தேர்தல் சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 2500 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஜூன் 27ஆம் தேதி நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை பொது ரகத்துக்கு 2450 ரூபாயும், சன்ன ரகத்துக்கு 2450 ரூபாயும், பொது ரகத்துக்கு 2405 ரூபாய் என்றும் அறிவித்து வருகிற செப்டம்பர் 2025 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அது 2500 சன்ன ரகத்துக்கு வழங்கப்படும், பொது ரகத்துக்கு அது கூடுதலாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர்களை பொறுத்தவரையிலே பொதுமக்களுக்கு நல்ல முறையிலே இந்த பொருட்களெல்லாம் சென்றடைய வேண்டும், பொது விநியோக திட்டம் சீராக நடைபெற வேண்டும் என்பதற்காக குடும்ப அட்டை யார் வேண்டி விண்ணப்பித்தாலும் 5 நாள்ல கொடுப்போம் சொன்னார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 44 மாதம் ஆகிறது. 17 லட்சம் குடும்ப அட்டைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு தமிழகத்திலே இன்னைக்கு 376 அரிசி ஆலைகள் தான் இருந்தது. மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற வந்து 700 அரிசி ஆலைகளாக உயர்த்தப்பட்டு அனைத்து ஆலைகளும் கலர் சாட்டர் என்ற இயந்திரம் பொருத்தப்பட்ட காரணத்தால் அரிசி பழுப்பு கருப்பில்லாத அரிசியை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறோம். அதே மாதிரி நெல்மணிகள் மழையில் நலையக்கூடாது என்பதற்காக சுமார் 400 கோடி ரூபாயிலே நிதி ஒதுக்கி 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக இன்னைக்கு குடோன்கள் கட்டப்பட்டிருக்கிறது. திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் தமிழகத்திலே டெல்டா மாவட்டங்களிலே குறிப்பாக 103 இடங்களில் இருந்து அதையெல்லாம் அகற்றப்பட்டு இன்னைக்கு நெல்லை வாங்கி விவசாய இல்லத்தில் நேரடி கொள்முதல் வாங்கிய நெல்லை இன்னைக்கு கவர்டு குடோன்ல அந்த சேமித்து வைத்து பொதுமக்களுக்கு அந்த நெல்லை உடனடியாக அறவை ஆலைக்கு அனுப்பி அரைத்து அதுவும் மாவட்ட அளவிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த பொருள் தரமான பொருளா என்பதை குடோனிலே வருகின்ற நேரத்தில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அரசு முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற வந்து வயதானவர்கள் வேலைக்கு சென்று வரக்கூடியவர்கள் ரேஷன் கடைக்கு வந்தா கைரக பதியறதில்லை. கைரக பதியாம பொருளை பெற முடியாமல் திரும்பி செல்வார்கள். அதனால ஐரைஸ் கண் கருவிழி இயந்திரம் சுமார் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 38,000 நியாய விலை கடையிலும் கண் கருவிழி இயந்திரம் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக பொருட்களை பெற்று வருகிறார்கள். நியாய விலை கடைக்கு வர முடியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள், நான் வர முடியவில்லை, அவர் வேறவருக்கு நாமினி, அதாவது யாருக்கு அவர் பரிந்துரை செய்வாரோ அவருக்கு அந்த பொருட்களை கொடுப்பதற்கும் அந்த ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கிறோம். அதை வாங்கி அவர்கள் பூர்த்தி செய்து நமது வட்ட வளங்களில் இருக்கின்ற அலுவலகத்திலே கொடுத்தால் அவர் ஒப்புதல் பெற்று அந்த ரேஷன் கடையில் கொடுத்து விடுவார்கள். யார் அந்த பொருளை வாங்க வர முடியவில்லையோ வேற யாருக்கு அவர் பரிந்துரை செய்தாலும் அந்த நபர் மூலமாக பொருட்கள் இன்றைக்கு பெற்று வருகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று கொண்டு இந்த துறையிலே பல்வேறு சாதனைகளை கடந்த 44 மாத ஆட்சியிலே செய்திருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தீபாவளி அன்று ஒரு 499 ரூபாய் விலையில ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு தேவையான 15 மளிகை பொருட்கள் அமுதமங்காடியிலே ஒரு தொகுப்பாக வழங்கி மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு பெற்றது. மேலும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டை கவனத்தில் கொண்டு இல்லங்களில் மகிழ்வுடன் கொண்டாடிட அதிகபட்ச விற்பனை விலை 1392 ரூபாய் 23 பொருட்கள். ஆனா 20 பொருட்கள் அதைத்தான் கொடுக்கிறோம். 3 பொருட்கள் விலை இல்லை. ஆனா 99 ரூபாய்க்கு அந்த 23 பொருட்கள் 999 ரூபாய்க்கு அந்த பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது இன்று முதல் என்பதை இந்த நேரத்தை தெரிந்து கொண்டு அதுல என்னென்ன பொருள் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். மஞ்சள் தூள், சர்க்கரை, பாஸ்மதி அரிசி, ரவை, மைதா, ஆட்டா, சூரியகாந்தி எண்ணெய், அமுதம் ஸ்பெஷல் பட்டை, இலவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, மராட்டி முக்கு, கல்பாசி, வெல்லம், நெய், சேமியா, முறுக்கு மாவு, அதிரச மாவு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சாம்பார் பொடி, இட்லி பொடி, பெருங்காயத்தூள், சிக்கன் 65 மசாலா, மீன் மசாலா ஆகிய பொருட்கள் இத்தொகுப்பில் அடங்கியுள்ளன.
எனவே இப்படிப்பட்ட பொருட்களை இன்னைக்கு நாங்கள் வழங்கி இந்த வகுப்பை இன்னைக்கு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த விற்பனை, அதாவது கோபாலபுரத்தையும் அண்ணா நகரில் தொடங்கிய இந்த அமுதமங்காடி நவீனப்படுத்தப்பட்டு தொடங்கி வைத்த காரணத்தால் இதனுடைய விற்பனை அளவு, அதாவது தினந்தோறு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு 20,000 ரூபாய்க்கு முதல்ல வித்து வச்சுங்க, இப்ப டெய்லி 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது. கோபாலபுரத்துல டெய்லி 3 லட்சம் 4 லட்சத்துக்கு விற்கிறது. அதனால விற்பனையுடைய அளவு அதிகமா இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைவரும் வந்து இங்கே வாங்கி சென்றால் அந்த மக்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதனால தரம், சரியான விலை, உங்கள் தேர்வு என்ற அடிப்படையிலே இந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அமுதமங்காடியிலே பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே அமுதமங்காடிகள் திறக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.